இந்த புனித ஜோதிட ஞானத்தை எனக்கு முதன்மையாக அறிமுகப்படுத்தியும் அதை நாள்தோறும் அருள்பூர்வமாக வழங்கியும் வருபவர் என் குருநாதர் ஆதித்ய குருஜி ஆவார். அவருடைய ஆசி மற்றும் அன்போடும் இந்த தொடரை மக்கள் அனைவருக்கும் பகிர விரும்புகிறேன். நான் கற்ற ஞானத்தை பலருக்கும் பயனளிக்கும் வகையில் பகிர்ந்து இதன் மூலம் அனைவரும் நற்பலன்களை அடைய விரும்புகிறேன். இந்த ஜோதிடக் கலையை எளிமையாகவும் தெளிவாகவும் புரிந்து கொள்ளும் வகையில் இந்த காணொளி தொடரை உருவாக்கியுள்ளேன். இந்த தொடரின் நோக்கம் அடிப்படை ஜோதிட கருத்துக்களை கொண்ட விளக்க உரை, மேம்பட்ட யுக்திகள், பலன் கணிப்பு முறைகள், ஆதித்ய குருஜி மேம்படுத்திய சுபத்துவம், சூட்சம பலம், பாலன பிரயோகங்கள் போன்ற விசேஷமான நுட்பங்களை விளக்கும் தொடராக இது அமையும். இந்த தொடரின் முதல் காணொளி மருத்துவ தொழிலுக்கான ஜாதக விதிகள், அதற்கேற்ற உதாரண ஜாதக கட்டங்கள் மற்றும் அதன் அடிப்படையில் பலனை எவ்வாறு கணிப்பது என்பதை காணலாம். மருத்துவர் தொழிலுக்கான விதி ரூல்ஸ். செவ்வாய் முதன்மையான சுபத்துவ நிலையை அடைய வேண்டும். சூரியன் மற்றும் குரு இரண்டாம் நிலை சுபத்துவம் பெற்றிருக்க வேண்டும். எந்த கிரகம் அதிகமான சுபத்துவத்தை பெற்றிருக்கும் அந்த கிரகத்திற்கு தொடர்புடைய தொழில்தான் அந்த நபருக்கு அமையும். ராசி, லக்னம், ராசி அதிபதி, லக்னாதிபதி ஆகியவை சுபத்துவமாக இருக்க வேண்டும். ராசி அல்லது லக்னத்துடன் செவ்வாய் 2ஆம் மற்றும் 10ஆம் இடங்களில் தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். இந்த இடங்கள் செவ்வாய்க்கு திக் பலம் தரும் நிலையில் இருக்க வேண்டும். செவ்வாய் ஆட்சியில் மேஷம், விருச்சிகம், உச்சத்தில் மகரம் அல்லது நட்பு வீடுகளில் கடகம், சிம்மம், தனுசு, மீனம் இருக்க வேண்டும். செவ்வாயுடன் குரு, பௌர்ணமி, சந்திரன், சுக்கிரன் போன்ற சுப கிரகங்கள் இணைந்திருக்க வேண்டும் அல்லது பார்வை கொடுக்க வேண்டும். 2ஆம் மற்றும் 10ஆம் இடங்களில் சுப கிரகங்களின் தொடர்பு இருந்தால் பணம் அதிகம் வரும் மருத்துவராக அமைவார். ஆனால் பாவத்துவம் அதிகமாக இருந்தால் வருமானம் இல்லாத அல்லது பிரச்சனைகளுடைய மருத்துவராக அமையலாம். தசா புத்திகள் சாதகமான தசை நல்ல வருமானம், புகழ் சாதகம் இல்லாத தசை வருமான தடைகள், வளர்ச்சி இழப்பு நட்பு கிரகங்கள் தங்களுக்குள் கேந்திரம் அல்லது கோணத்தில் அமைந்திருத்தல் மிகவும் சாதகமானது. குரு, செவ்வாய், சூரியனிடையே பரிவர்த்தனைகள் இருந்தால் தொழில் வலிமையாகும். ராசி, லக்னம் அல்லது குரு, செவ்வாய், சூரியன் ஆகிய கிரகங்கள் 2 மற்றும் 10ஆம் இடங்களோடு அல்லது மேஷ அல்லது விருச்சக ராசியோடு தொடர்புடைய நிலையில் இருந்தால் சிறந்த மருத்துவ தொழில் வாய்ப்புகள் உருவாகும்.